இப்ப ரீசென்ட்டா ஆப்பிள் சிஇஓவா இருக்கட்டும், ரன்வீர் கபூரா இருக்கட்டும், செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். ஆனா எல்லாருமே இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ஜிப்லி ஸ்டைல் கிரியேஷன். அதாவது அந்த இமேஜ வந்து கார்ட்டூனிக்கா கிரியேட் பண்றாங்க பார்த்தீங்களா? அது ரீசென்ட்டா 2 டேஸா ட்ரெண்ட்ல இருக்கு. அத எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சாரி, எனக்கு தெரியாது. எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். 2 ஏஐ வெப்சைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு பார்த்துக்கிட்டீங்கன்னா ChatGPT. இன்னொன்னு வந்து எலான் மஸ்கோட எக்ஸ் தெரியும்ல, அவரு கிரியேட் பண்ண Grok. ஓகேங்களா? அதாவது நம்ம ChatGPTல இமேஜ் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ரியல் இமேஜ் சேமா அப்படியே கார்ட்டூனிக்கா நமக்கு கிடைக்கும். ஆனா இதுவே நீங்க குரூப்ல குடுத்தீங்க அப்படின்னா, அது எக்ஸ்ட்ரா கார்ட்டூனிக்கா பண்ணுது. லைக் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுது. அண்ட் நெறைய கார்ட்டூனிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுது. அதுவும் இல்லாம ChatGPTல வந்து நம்ம கஸ்டமைசேஷன்ஸ் கிடையாது. பட் ஆனா குரூப்ல வந்து கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கு. இது 2லயுமே ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ChatGPTல வந்து நமக்கு ஃப்ரீ கிடையாது. பெய்டு வெர்ஷன். ஸோ ChatGPTல ஒரு 3 to 4 மட்டும் தான் நம்ம ஃப்ரீயா பண்ண முடியும். ஆனா இதே குரூப்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அன்லிமிட்டடா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கு. ஆனா அக்யூரேட்டா வருமாங்கிறது டவுட் தான். இது 2ஆன சாம்பிள்ஸும் நம்மகிட்ட இருக்கு. நான் இந்த வீடியோலயே அட்டாச் பண்றேன். நீங்க பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.